நான் சொல்றேன், பிஜேபிக்காரன் அத்தனை பேரும் கொலகார பாவீங்க. அவனுக்கு உறுதுணையா போன அதிமுக காரன்ல இருந்து எடப்பாடியில இருந்து விஜய் வரைக்கும் எல்லாம் கொலகார பாவீங்க. கட்சியில ஒரு ரூபாய் யோக்கியம் கிடையாது. கவர்னர்கிட்ட போய் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கானோ, ஒரு கமிஷன் போடுங்க, நீங்க கமிஷன் போட்டாதான் எனக்கு கமிஷன் கொடுப்பானுமா. அவர் கமிஷன் கேட்கல மேடம், கமிஷன் கொடுங்கடான்னு கேட்கிறாரு. ஒட்டுமொத்த ஆட்சியுமே 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. திமுக மட்டுமே வெறும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குன்றது வந்து கம்பேரபிளே கிடையாது. நீ மோடி கவர்மெண்ட் வரும்போது 40 கோடியை நோர்ந்தது, இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி? வராக்கடன் பட்டியலை தள்ளுபடி பண்ணிட்டு பலாயிரம் கோடியை இழப்பீடுல கணக்கு காட்டி அந்த 1ஆம் நம்பர் ஃப்ராட் தான் நிர்மலா சீதாராமன். ஈடிங்கிற பேர்ல ஒரு லோக்கல்ல ஒரு 4 கேடி அனுப்பி கூட்டு கூட ரைடு விடுறீங்க. நாங்க ஏதாவது தடுத்தோமா? மம்தா பானர்ஜி இருக்க ஊர்ல உன்னால ஈடி அனுப்பி ஒரு ஃபைல் எடுக்க முடிஞ்சுதா? எந்த ஈடி டிபார்ட்மெண்ட் பிஜேபி காரனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கல்குவாரியில் நடந்த ஒரு இஷ்யூல வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து திமுக சேர்ந்த மேடம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, எங்க உங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்திருக்கு? முறைகேடு என்ன நடக்குதோ அதை வெளியில கொண்டு வரும்போது தானே இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நீங்க என்ன விஜிலன்ஸ் ஆஃபீஸரா இல்ல மைன்ஸ் ஆஃபீஸரா? உங்களுக்கு அங்க என்ன வேலை? திமுக வந்து பல்வேறு அறிவிப்புகளை முன்னாடி உள்ள எலெக்ஷன்ல கொடுத்திருந்தது. அதுல முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா நீட் தேர்வை வந்து ஒழிக்கிறதுக்கான சுற்றமும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த நீட் தேர்வு ஒழிக்கப்படலை. பாத்தீங்க அப்படின்னா துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் மத்திய அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்குது. ஸோ ஏன் வந்து இவ்வளோ நாள் அந்த நீட் தேர்வை வந்து கேட்டால் வந்து சிம்பிளா வந்து மத்திய அரசு வந்து மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிடுறீங்க. அப்போ என்ன தைரியத்தில் வந்து நம்ம வந்து நீட் தேர்வை ஒழிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதாவது மேடம், நாங்களாவது உங்களுக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு முடியுதோ முடியலையோ நாங்கள் கூட இருந்து நாங்கள் தடுக்கிறதுக்காக வரோமா? நீ வாங்குற அடியை நாங்களும் கொஞ்சம் வாங்கிக்கிறோன்ட்டு உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். திணிக்கிறவனை விட்டுட்டான், பாதுகாக்கிறவனை கேள்வி கேட்குறான். திணிக்கிற ஆள் யாரு? அதுக்கு உறுதுணையாக இருக்க எருமை மாடு யாரு? நான் திரும்பி உங்களை கேட்குறேன். ஒரு புள்ள கூட இங்கே சாகக்கூடாதுன்னு ராத்திரி பகலாக பட்டினி கிடந்துட்டு அதுக்காக துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி ரோட்டில் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்ணாவிரதம் இருந்தார்ல. துணை முதலமைச்சர் அமைச்சரவே கூட்டு போய் ரோட்டில் உட்காரச்சு உண்ணாவிரதம் இருக்கிறோம். நீட்டில் இனிமேல் ஒரு பிள்ளை சாகக்கூடாது, நீட்டுக்கு ஒரு விளக்கு கொடுன்னு தான் கேட்குறோம். வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல மேடம். இப்போ இப்படி எடுத்துக்குவோம் உதாரணம், பிஜேபி இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு 26 பேரை ஒரு 6 தீவிரவாதி வந்து சுட்டுட்டு போயிட்டான். முதல்ல குரல் கொடுத்த ஸ்டேட் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலமைச்சர். யாருக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? நாங்கள் தான் குரல் கொடுத்தோம், நாங்கள் தான் ஓடி போய் நின்னோம். நாங்கள் ஏன் உனக்கு அதை கொடுக்கணும்? உன்னை கேள்வி கேட்குற இடத்துல இருந்தோம். ஆனால் இந்தியாங்கிறது எங்கள் நாடு, நாட்டால் நான் இந்தியன், அந்த உணர்வில் நான் உன்கிட்ட வந்து ஓடி போய் நிற்கிறேன். இனி இதை மாதிரி தவறு நடக்கூடாது, ஏற்று ஃபைட் பண்ணணும்னு நிற்கிறேன், உனக்கு ஆதரவு கொடுக்குறேன். ஏன்? ஒருத்தன் சாகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தானே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா பிஜேபி எனக்கு எதிரி, நான் ஏன் உன் பின்னால் வரணும்? நான் இப்போ வர ரெடியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒருத்தனும் செத்துறக்கூடாது தமிழன், ஒருத்தனும் செத்துறக்கூடாது இந்தியன், அந்த உணர்வு எனக்கு இருக்குல்ல. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ தான் கொண்டுட்டு வந்து திணிக்கிற நீட்டை. ஏற்றுக்கிட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டோம், எனக்கு ஒரு விளக்கு மட்டும் கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் நாள் போட்டோம், டைம் கொடு, எனக்கு விளக்கு கொடுன்னு சொன்னோம். இங்கே எத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு? வருஷத்துக்கு 10 பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு, 100 பிள்ளைங்க 200 பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு. இதை நீ கொடுக்கலன்னு சொன்னா அப்போ இந்த கொலைகாரன் யாரு? பாகிஸ்தான்லேருந்து 6 பேர் வந்தோன்னா அவன் தான் கொலைகாரன்னு சொன்னில்ல. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 100 பிள்ளைங்க செத்து போச்சு, கொலைகாரன் யாரு? நான் சொல்கிறேன், பிஜேபிக்காரன் அத்தனை பேரும் கொலைகார பாவீங்க. அவனுக்கு உறுதுணையாக போன அத்தனை பேரும் அதிமுக காரன்லேருந்து எடப்பாடியிலேருந்து விஜய் வரைக்கும் எல்லாம் கொலைகார பாவிகள் நான் சொல்கிறேன். உதாரணத்தோட சொல்கிறேன், நீட்டுக்கு இவனும் நினைச்சா ஒரு விளக்கு வாங்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, வாங்க முடியுமா முடியாதா மேடம்? இல்ல சார், வாங்க முடியுமா முடியாதான்னா நான் கேட்கறது ஒரு கொஸ்டின். நான் நீட்டை எதிர்த்து ஒரு உயிர் பலி போடக்கூடாதுன்னு நான் போராடுறேன். கொடுக்குற இடத்துல எடப்பாடி மோடி இருக்காரு, விளக்களிக்கிற இடத்துல இருக்காரு. நீ ஏன் அவனுக்கு கொடை பிடிக்கிற? நான் விளக்கமாக தலை அடிக்கிறேன், நீ போய் விளக்கமாக கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும்.
அப்போ எவன் யாரை கேள்வி கேட்கறது? நீட்டை பற்றி திமுக காரனை கேள்வி கேட்குற தகுதி எந்த பதிலுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். இல்ல பலரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீட் தேர்வு வந்து இதுவரைக்கும் ரத்து பண்ணல. அப்ப இருக்கக்கூடிய நீட் கோச்சிங் சென்டர்லயாவது அதிகமா ஃபீஸ் வைக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுத்து நடத்துங்கன்றாங்க. அரசாங்கம் தனியாகவே எடுத்து நடத்துது. தனியார் தேவைங்கிறவங்க தான் போய் பயன்படுத்துகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? தனியார் தேவை அப்படின்னு நான் போய் எனக்கு சாதாரண பள்ளிக்கூடத்தில் உட்கார முடியாதுங்க, ஏசியில் தான் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற பணக்காரன் போய் அங்கே படிக்கிறான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. காலை உணவு ஏன் போட்டோம்? எதுக்காக காலை உணவு திட்டம் கொடுத்தோம்? என் பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு போட முடியாது, என் பிள்ளைக்கு என்னால் ஒரு வேளை சோறு போட முடியாதா? நான் அப்போ என்னை கேவலப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து என் பிள்ளைக்கு காலைல சோறு போடுதுன்னு சொல்ல முடியுமா என்னால்? திட்டத்தை அப்படி தான் பார்க்குறானுவோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? எதை பற்றியும் கவலைப்படாத, நீ 3 வேளை வீட்டிலேயே சாப்பிட்டு வா. ஆனால் சாப்பிடாம அவசரத்தில் ஓடி வந்துட்டேன்னு வச்சுக்க, பட்னியோட படிக்காதுன்னு அர்த்தம். வயிற்று பட்னியோட படிக்காதப்பா, சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிட்டு வந்து படி. புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான் அர்த்தம். நாங்கள் இதில் ஏதாவது எதிர்பார்ப்போட செய்கிறோமா? உன் பிள்ளைக்கு நான் ஏன் சோறு போடணும்னு நான் கேட்டேனா? இல்லை நீ தான் வந்து என்கிட்ட என் பிள்ளைங்கெல்லாம் பட்னியோட கிடக்கு சோறு போடணும் என்ன மனு கொடுத்தியா? ஒன்றுமே கிடையாது. ஒரு முதலமைச்சரோட சிந்தனை எப்படி இருக்கு? யோ எல்லாம் ரைட்டாக போதியா குடியா, ஒரு 2 புள்ள 3 புள்ள 10 புள்ள பட்னியோட ஓடி வந்துடுவீங்க. பட்னியோட அது படிக்கக்கூடாது, காலை உணவு போடு. இதுதான் பாலிசி. இதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. ஒரு புள்ள பசியில் சாகக்கூடாது, பசியில் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் இங்கே, நீ பட்னி கிடந்தலடா, நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்றிய அரசை எதிர்த்து நீட்டு விலக்குன்னு கேட்க மாட்டேன் அப்ப இவ்வளோ அப்படின்னு சொல்கிற எடப்பாடியும் நடிகர் விஜயெல்லாம் எங்கே இருக்கானுவோம்? தமிழகத்துல அப்ப இவ்வளோ ஏழைகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சிறப்பு? ஏழைகள்ங்கிறதுக்கு பேச்சுக்கே வேலை இல்லை மேடம். ஏன் சிறப்பு? இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குன்னு இப்போ டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டுன்னு முதலமைச்சர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. இன்னும் எத்தனையோ பேர் வீடு இல்லாம வேலை இல்லாம மேடம், தெரு ஓரங்கள்ல இருக்கவங்கள நீங்கள் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் மேடம். இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்லை. தமிழ்நாடு தனி நாடாக இருந்து நீங்கள் எங்களை விட்டுருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் ஏன் வறுமையில் இருக்காங்க, ஏன் இன்னும் ஏழை இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே அது கிடையாது. நாங்கள் இங்கே சம்பாரித்து அவன்கிட்ட கொட்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம். வரிங்கிற பேரெல்லாம் புண்ணிட்டு போகிறான். இன்னொரு வீரபாண்டிய கட்டபொம்மன் உயிரோடு வந்தால் தான் 4 மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் கொலை பண்ண முடியும். எங்களால் முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து வரியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வாங்குற வரியெல்லாம் கொண்டு கொட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அவங்ககிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வரி பணத்தில் பாதியை கொடுறா, எங்கள் பிள்ளைங்க படிக்கலடா, பட்னியை கிடக்கடான்னு சொல்கிறோம். இல்ல மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டயும் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குது. அவங்க கிட்ட எப்படி அந்த வந்தது? அவ்வளவு வந்து ஊழல் பணம். பல்வேறு துறைகள்ல வந்து ஊழல் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் வந்து 4.6 லட்சம் கோடி வரை ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு வந்து அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ சமீபத்தில் போய் மனு ஒன்று கொடுத்தாரு கவர்னர்கிட்ட. ஒரு கமிஷன் போடணும்னு சொன்னார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் கேட்க வேணாம், நானே கேள்வியை சொல்கிறேன், நேரடியாகவே கேளுங்க. அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கவர்னரை பார்த்து தனிநபர் ஒரு கமிஷன் போடணும்னு கொடுத்தாரு. 4 வருஷமாக எந்த கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் கவர்னர்கிட்ட கொண்டு கொடுக்குற? 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்கிறேன்ல, கவர்னருக்கு நீ ஏன் கொண்டு கொடுக்குற கமிஷன் போடுறதுக்கு? ஆர்டிஐ பெட்டிஷன் போடு எந்த துறையில் ஊழல்னு. 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டுற ஒரு பகுத்த அறிவு இல்லை, படிப்பறிவு உனக்கு கிடையாது. உன் கட்சியில் ₹1 யோக்கியம் கிடையாது. உங்களை நான் சொல்கிறேன், நீ இப்போ என்ன ஊழல்னு சொல்கிறல்ல, நான் பண்ண வேலை தப்புன்னு சொல்கிறல்ல, ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஊட்டி ஆர்டிஐ போட்டு இதில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு நேராக போய் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு நீ சேவை செய்யணும்ல. அதை விட்டுட்டு கவர்னர்கிட்ட போய் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கானுவோ, ஒரு கமிஷன் போடுங்க, நீங்கள் கமிஷன் போட்டால் தான் எனக்கு கமிஷன் கொடுப்பானுவா அப்படின்னு எடப்பாடி நிற்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அவர் கமிஷன் கேட்கல மேடம், கமிஷன் கொடுங்கடான்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் நீதி கேட்கல, நிதி கேட்குறாரு. திமுக ஆட்சியில ஊழலே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து ஊழல் இருக்குன்னு சொல்கிறவங்க நீங்கள் தான் ஆதாரத்தை வெளியிடணும். நான் ஒன்றுமே கிடையாது, இப்போ என்னை போய் நீங்கள் ஊழல்வாதி ஊழல்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் தான் கேட்குறோம், எங்கள் மந்திரி வீடு கட்டியிருக்காரு, இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல,
எதுக்கு நீ ஒன்றிய அரசு மேலே உட்காந்துருக்க? எங்கள் வரி பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிடல. உனக்கு முப்படைக்கும் நாங்கள் தானே வரி கட்டுறோம். ஏதாவது ஒரு படையை அனுப்பி பிடிச்சிட்டு போ. ஏதாவது ஒரு படையை அனுப்பி கூட்டு போக சொல்லுங்கள். போய் என்கொயரி பண்ண சொல்லுங்கள். 3 கேஸு சொத்து குவிப்பு கேஸில் தீர்ப்பாகி கேஸே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூமோட்டோவாக அந்த கேஸை எடுத்து அதையும் நீங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் எதாவது தடுத்துமா? ஈடி ரைடுன்னு ஈடிங்கிற பேரில் ஒரு லோக்கலில் ஒரு 4 கேடி அனுப்பி வீட்டு கூட ரைடு விடுறீங்க. நாங்கள் எதாவது தடுத்தோமா? எங்கள் விஜிலன்ஸ் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாடு கட்டுப்பாடில் விஜிலன்ஸ் இருக்குல்ல, அந்த விஜிலன்ஸு எங்கள் அதிகாரி வீட்டுக்கே புந்து லஞ்ச ஊழல்னு போய் பிடிக்குது. நாங்கள் தடுத்தோமா? உங்களுக்கு புரியுதா? விஜிலன்ஸு யார் டிபார்ட்மெண்ட்டு? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சு, இல்லை அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சு இந்த விஜிலன்ஸ் தான் ஓடி பிடிக்குது. எவ்வளோ கேஸ் இருக்குன்னு பாருங்கள். பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துடும், நீ போய் படியான்னு நாங்கள் சொன்னோம்னா, விஜிலன்ஸு அவன் வேலையை அவன் பார்க்குறான். அதே மாதிரி ஈடியை நீ தூண்டி விட்டு இந்த வேலையும் பார்க்குற பண்ணு. இங்கே என்ன விஜிலன்ஸை நாங்கள் தூண்டி விட்டோம். நாங்கள் தூண்டி விட்டால் ஓ ஸ்டேட்டில் தான் வந்து பிடிக்கணும். ஸ்டேட் அதிகாரியாக பிடிக்கக்கூடாது. நான் ஆள்ற மாநிலத்தில் எந்த இடி டிபார்ட்மெண்ட்டாவது பிஜேபிக்காரனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த போலீஸு எதிர்கட்சிக்கான போலீஸு. எங்கள் போலீஸ் இருக்கு பாரு, அது எங்களையே சோதனை பண்ணுற போலீஸ். உங்களுக்கு இப்பயாவது புரியுதா? அப்போ நான் எப்படி இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன நியாயப்படுத்திக்க முடியும் சொல்லுங்கள்? நான் தான் சொல்கிறேனே, என்ன இருக்கோ வந்து பிடிச்சிட்டு போன்னு சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட செய்தி தொடர்பாக சூர்யா விட்டுக்கணும்னு டிக்ளரே பண்ணுறேன். எங்கள் மந்திரி ஊடுகண்ணார் வாயா வந்து கணக்கு வழக்கு கேட்டு பிடிச்சிட்டு போ, நாங்கள் கவலையே பண்ணலையே. ஆனால் அத்தனை திருடனாக இருந்த எடப்பாடி பழனிசாமிலேருந்து ஜெயலலிதா வீட்டில் கொள்ளடிச்சிட்டு வந்து கொடநாட்டில் திருடின பணம் எங்கன்னு கேஸ் போட்டு கொலை பண்ண கேஸ், அந்த கொலை குற்றவாளி அந்த சைமன் வரைக்கும் 5 கோடி ரூபா எனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தினாலு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்ன பிறகு கூட அந்த கேஸு இன்னமும் ரன்னிங்கில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடலான்னா ஆளுநர் ஒருத்தனுக்கு அனுமதி தரல. சட்டம் தடுக்குது. ஆனால் அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ திருடனெல்லாம் பாதுகாக்கிறது மோடி ஆளுநர். நாங்கள் திருடணும்னு சொன்னீங்கன்னா பிடிக்கிற இடத்துல நீ இருக்க வா, நாங்கள் ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா பேசின ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தாங்க, எங்க கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல எங்க நிர்வாகி மேலேயோ ஒரு வழக்கு கூட இல்லை அப்படின்றாரு. நான் பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல பல்வேறு அமைச்சர்கள் வந்து கைதாகி போனதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எந்தெந்த குற்றச்சாட்டு எந்தெந்த வழக்கில் எல்லாம் விடுதலையான வழக்கு. விடுதலையான வழக்கை நீயா சூமோட்டாவாக எடுத்து மறுபடியும் நீ நடத்திக்கிட்டு இருக்க, நடத்துன்னு சொல்லிட்டோம். நான் கவலையே பண்ணலையே. அப்படியே எங்கள் முதலமைச்சர் ஓப்பனில் சொல்கிறார், யோ யார் மேலே வழக்கு இருந்தால் என்னையா போய் சந்திங்க போங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நாங்கள் எவனுக்கு முட்டுக்கட்டை கொடுத்தோம் அது சொல்லுங்கள்? யாருக்கு முட்டுக்கட்டை கொடுத்துட்டு நியாயப்படுத்தி நாங்கள் பேசியிருக்கோன்னு? நீ பழி வாங்கணும்னு சொல்லி ஈடி அனுப்புனீங்கன்னா, மம்தா பானர்ஜி இருக்க ஊரில் உன்னால் ஈடி அனுப்பி ஒரு ஃபைல் எடுக்க முடிஞ்சுதா? உள்ளே புந்து அந்த அம்மா ஓட அடித்து துரத்துச்சு. ஈடி ரைடு போன ஆடிட்டு அந்த சிடி கேசட்டு வீடியோ சிடியோ கூட தூக்கிட்டு போயிடுச்சு போடுறாவில்லைன்னு. தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒன்றும் நடக்குதா? எவ்வளோ டீசெண்டாக நாகரிகமாக தமிழ்நாடு முதலமைச்சர், நீ யார் வேணாலும் வாப்பா, தப்பு இருந்தால் நீ எடுத்துக்கோ, பிடிச்சிக்கோ, நடவடிக்கை எடு, கேஸை போடு, எது வேணாலும் பண்ணு. ஆனா இப்போ சட்ட ரீதியாக பேஸ் பண்ணுறோம். இல்லை சார், கல்குவாரியில் நடந்த ஒரு இஷ்யூல வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து திமுக சேர்ந்த அது எம்எல்ஏ ரிப்போர்ட் இருக்கும் மேடம். ஒன்று புரிஞ்சுக்கணும், தனிநபர் இஷ்யூ அது. இட்ஸ் நாட் பார்ட்டி. கட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு தனிநபர் போய் அவங்க ஏதாவது அங்கே உள்ள காசு கேட்டிருப்பான், இல்லை ரிப்போர்ட்டர் போய் தப்பாக அவன்கிட்ட பிகேவ் பண்ணியிருப்பான், இவனுக்கு அவனுக்கு கருத்து வேறுபாடு நடந்திருக்கும், பிரச்சனை. நான் கேட்குறேன், ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட்டருக்கு தான் இது நடக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களே, எல்லோரும் போய் எல்லா இடத்துலையும் போய் சோதிக்காமல்ல, ஃபோட்டோ எடுக்காமல்ல, கேமரா எடுத்துகிட்டு போகாமல்ல, அங்கங்கே நீங்கள் இல்லாத இடமே கிடையாது. எங்கே உங்களுக்குலாம் ஆபத்து வந்திருக்கு?
இல்ல முறைகேடு எங்க நடக்குதோ அத வெளியில கொண்டு வரும்போது தானே இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஃபேஸ் அங்கே என்ன முறைகேடை நீங்கள் அப்படி கொண்டு வந்துட்டீங்க? இப்போ உங்களே கேட்குறேன், என்ன முறைகேடை நீங்கள் என்ன விஜிலன்ஸ் ஆஃபீஸரா இல்லை மைன்ஸ் ஆஃபீஸரா? உங்களுக்கு அங்கே என்ன வேலை? போனீங்கல்ல, உங்களுக்கு அவருக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உன்னை அடிச்சிட்டான்னு சொன்னால் கேஸ் போட்டாச்சு, இவ்வளோதானே. எனக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, எங்கள் வீட்டில் நடக்கிற சொந்த பிரச்சனை. முதலமைச்சர் வந்து இதில் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணணும்னு நான் சொன்னால் அவர் செய்வாரா? இல்லை முதலமைச்சர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, கவர்மெண்ட்டே சரியா இல்லைன்னு சொன்னால் எவன் தான் அதை ஏற்றுக்க முடியுமா? அதுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் தமிழ்நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கும் என்ன பிரச்சனை? எங்கே சட்டம் ஒழுங்குல எங்கே எந்த மக்கள் புரட்சி இங்கே தொடர்ந்து ஓடி இருக்கு? பர்ம புரட்சி ஓடுதா? இல்லை கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட மக்கள் வெளில வராமல் புரட்சி ஓடுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செயின் பறிப்புனா உடனே தமிழ்நாடு அரசு சரியில்லைன்னு கவர்னரே சொல்கிறாரு. சார் செயின் பறிப்புன்றது ஓகே. ஆனா வந்து இப்போ பீகார்ல இருந்த ஒரு ஃபேமிலியவே வந்து கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னது வந்து ஒரு இடத்துலனாலும் கொண்டு போய் போட்டதுல எல்லாமே வந்து மெயின் ஹைவேஸ்ல தாண்டி தான் போய் ஒரு குப்பை மேட்ல போட்டிருக்காங்க. மேடம் நீங்கள் ஒன்றே அப்படின்றப்போ ஒன்று திரும்பி ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். பீகார் இளைஞர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? எத்தனாயிரம் பேர் இருக்காங்க? இல்ல இப்போ சொல்லிடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது மேடம். தானே ஒரே ஒரு கேள்வி. பாலிசி ஒன்று பார்க்கணும். நீங்கள் என்ன ஒரு தனிநபர் சார்ஜஸை வச்சுட்டு ஒரு அரசாங்கத்தை ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அது இந்த தனிநபர் கிடையாது சார். அரசாங்கம் அந்த தனிநபர் பீகார்காரன் இனி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, நான் உன்னே ஒழிச்சு தான் மறுவேலை பார்ப்பேன் அப்படின்னு இந்த அரசாங்கம் ஆதரவோடு போய் பீகாரில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இது மணிப்பூரில் சுற்றி இராணுவ துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஓட ஓட கற்பழிச்சானா இல்லையா? வீடியோ ஓடுது, பார்த்தீங்களா இல்லையா? அது அந்த மானங்கட்ட அரசு துப்பாக்கியால் நெஞ்சில் கூட சுட்டுக்கூடாது, சுடக்கூடாத இடத்துல சுட்டுருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் துப்பாக்கி கையில் வச்சுட்டு, அதுதான் தப்பு. இங்கே நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன், ஒரே ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம்னு சட்ட மாற்றம் கொண்டு வந்து தூக்கு தண்டனையே சட்டமாக்கிட்டார் அவர் முதலமைச்சர். என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணுறவனை இனிமேல் தூக்கிட்டு போய் தூக்கில் போடுறான்ட்டார், அதிகபட்ச தண்டனை. இதை விட இன்னும் என்ன பெரிய சட்டத்தை நீங்கள் புதுசாக கொண்டு வந்துட முடியும்? இருக்கிற சட்டத்தை வச்சு தான் ஆள முடியும். ஒரு தனிநபர் பீகார்காரன், நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, பீகாரிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது, நான் உங்களை எல்லாரையும் அடித்து தொடர்ந்து எந்த திமுககாரன், எந்த அரசாங்கம், எந்த போலீஸு இல்லை யார் போய் அந்த பாலிசி ரீதியாக அவனை அட்டாக் பண்ணான்? ஒன்றுமே கிடையாது. அது பர்சனல் இஷ்யூவில் ஏதோ வடமாநிலத்தவரை விட்டலாம் சார். பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது, இந்த பிரச்சனையின் பேரில் நடந்தது கேஸு, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் இங்கே பாதுகாப்பாக இருக்கான்னு அந்த பீகார் கவர்மெண்ட்டே இங்கே வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். ஓகே, நீங்க வடமாநிலத்தவர் பாதுகாப்பு குறித்து பேசுறீங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அதுக்கு தானே இவ்வளோ நேரம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இல்ல சார், நீங்க வடமாநிலம் ஓகே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ பெண்கள் தொடர்ந்து வெளியில போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமியால சசிகலா அம்மாவே வெளில வர்றதுக்கு பயப்படுது. எடப்பாடியை பிடிச்சி உள்ளே போட்டுருவோமா? சொல்லுங்க இதுக்கு பதில். எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்? உங்களை மாதிரி உட்காந்துருக்க இடத்துல உட்காந்து இதே டேபிளுக்கு கீழே உள்ளே பூந்து காலில் விழுந்து ஆனார்னு கதை எல்லாருக்கும் தெரியும். நான் ஆரம்பிக்க விரும்பல. அந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அடக்கம் பண்ண ஆள் யார்? உள்ளே பிடிச்சி போட்ட ஆள் யார்? சொல்லுங்க. இவெல்லாம் பெரிய மனுஷன், இந்த ஆளுன்னு சொல்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. முதல்ல ஓங்கிட்ட வந்து சசிகலாவுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் எந்த பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை? எந்த பெண் வந்து நான் ரோட்டில் 2 நாள் நடந்து போக முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணை நீங்கள் இப்போ காட்டுங்க, ஒரு புரட்சி எடுங்கப்ப. சரி, என்ன சார், நீங்க பல இடங்கள்ல போய் பாருங்க சார். மது போதைக்கு எவ்வளோ பிடிச்சிட்டு வந்து பின்னாடி இருந்து ஒரு பொண்ணை வந்து பஸ்ல போட மாட்டேங்கிறாங்க. மேடம் 2 விஷயம் மேடம், 2 விஷயம். ஒருத்தன் எவனோ தண்ணி போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு பொண்ணு பின்னால் ஓடி வந்து ஒருத்தன் கலாட்டா பண்ணிட்டாங்கிறதுனால அவனை அந்த கவர்மெண்ட்டு விட்டுச்சா? கவர்மெண்ட் அவனை பாதுகாத்துச்சா? இல்லை கவர்மெண்ட்டு பாலிசி போட்டுச்சா? எவன் வேணாலும் குடிச்சிட்டு எந்த பொண்ணு வேணாலும் கூட்டிகிட்டு போங்கன்னு இங்கே ஏதாவது சட்டங்கிட்ட ஜீவோ போட்டோமா? அப்படி இருந்தால் பேசுவோம். ஒருத்தன் எவனோ 2 புறம்போக்கு போய் குடிச்சிருந்தானே பப்ளிக்கில் இருக்க 100 பேர் சேர்ந்து 4 மிதி மிதிக்கிறான், தூக்கி போட்டு மிதிக்கிறான். தமிழ்நாடு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மோசமெல்லாம் கிடையாது. எங்கே என்ன நடந்தாலும் 4 வீட்டுக்காரனும் ஒன்று சேர்ந்துட்டு நைய புடைச்சிட்றான். மது போதை கொலை கொள்ளை அப்படின்றது அதெல்லாம் விற்கிற இடத்துல பிளேஸ்லேயே நடக்கும். அதெல்லாம் விற்கிற இடத்துல பிஜேபிக்காரனும் எடப்பாடி கவர்மெண்ட்டும் இருக்கானுங்க, எடப்பாடியும் இருக்கானுங்க. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுக அது செய்யாது. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுக்கு திமுக ரெடியாக இல்லை.
எவனாவது போதைப்பொருள் 5,00,000 பொருள் ஹெராயின் பிடிப்பட்ட போது வச்சிருந்த அந்த பொருள் எங்கடா போச்சுன்னு கேட்டால் பிஜேபி கவர்மெண்ட்டில் பதில் சொல்கிறதுக்கு நாதி இல்லை. ஆனால் அந்த ஹெராயின் எங்கேருந்து வந்தது? தமிழ்நாடு ஃபுல்லாக நீ போதைப் பொருள் சுற்றுதுன்னா கஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் முளைக்கும். மீதி எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு அவன் அதானி போட்ட கொண்டு குஜராத்தில் கொடுத்துட்டு அது மூலியமாக உள்ளே வர்றது தான் எல்லா போதைப் பொருளும். எப்படி நம்ம தமிழகத்துக்குள்ள வருது அப்படின்றது தானே கேள்வி. இதை போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு சென்ட்ரல்லையும் இருக்குது, ஸ்டேட்லேயும் இருக்குது. ரெண்டு வேலையும் செய்யுது. ஆனால் ஒன்று செய்யுது, சென்ட்ரல் போலீஸு தமிழ்நாடு பேரை கெடுக்கிறதுக்கு உள்ளே போடான்னு அனுப்புது. ஸ்டேட் போலீஸும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கு. போலீஸே 2 பிரிவாக தான் வேலை பார்க்குது. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிற கேள்வியை நீங்கள் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேளுங்க. நான் இல்லை உங்கள்கிட்ட நேரம் 2 பேரும் பேசுவோம். ஒரே ஒரு போதை குற்றவாளி ஒருத்தன் தான் ஏதோ திமுகவில் ஒருத்தன் நிர்வாகி மாட்டினானே, இந்த ஜாபர் சாதிக். எங்கே இருந்தவன் 2 வருஷத்துக்கு முன்னால் அக்யூஸ்டாக போதைப் பொருள் அக்யூஸ்டாக டெல்லி கவர்மெண்ட்டை உள்ளே பிடிச்சி அங்கே உள்ளே இருந்தவன். அவனை நீ வெளியில் விட்டுட்டு அவனை நீ ஃபாலோ பண்ணி அவன் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணி அவனை திரும்பி ரிமாண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒன்றுது. அவனை தமிழ்நாட்டுக்கு போ, திமுகவில் சேர்ந்துக்க, திமுகவிலே எடுத்த தொழிலை பண்ணு, மறுபடியும் ஒன்றை தூக்குற மாதிரி நான் தூக்குறேன், நீ திமுகவை டேமேஜ் பண்ணு அப்படின்னு ஒரு பிட்டை நீயே இது வேலையை செஞ்சேன்னு இப்போ நான் சொல்கிறேன். நடந்திருக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இது இப்படி தான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே ஒட்டுமொத்த திமுக நீங்கள் அவன் இன்றைக்கி திமுகவில் வந்து தப்பு பண்ணல, அவன் போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி திமுக யாரும் வந்து திமுகவை காசு கொடுக்கல. திமுகவுக்கு இது வந்து பொழப்பும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் எங்கேருந்தோ வந்தால் ஒரு மாவட்ட செயலாளரை பார்த்து நான் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தெரியாமல் சேர்த்துட்டோம். அப்புறம் பார்த்தா அவன் போதைப் பொருள் 1 வருஷம் முன்னாடி டெல்லி கவர்மெண்ட் தான் அவனை பயன்படுத்திருக்குன்னு தெரியுது. அவன் ஏற்கனவே பிஜேபியோட போதைப் பொருள் வியாபாரி. அவன் ஏமாற்றி எங்கிட்ட வந்து சேர்ந்து எங்கள் பேரை டேமேஜ் ஆக்கணும், கண்டுபிடிச்சி வெளில துவைச்சிட்டோம். இவ்வளோதான் கதை. கட்சியில் ஒரு நிர்வாகியை சேர்க்கும் போது அவருடைய பின்புலம் தெரியாமல் சேர்ப்போம். யார் மேடம், எப்படி மேடம் நீங்கள் எடுப்பீங்க சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அப்படி பிஜேபியில் ஒருத்தன் யோக்கியம் இருக்கான் நீங்கள் இப்போ பட்டியல் போடுங்க. எவ்வளோ ரவுடி உள்ளே இருக்கான், எவ்வளோ காலிப்பை உள்ளே இருக்கான், எவ்வளோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி உள்ளவன் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சே சேர்க்குறான். நாங்கள் அப்படி கிடையாது. திமுகவில் ஒரு எம்எல்ஏ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அவங்க சம்மந்த குடும்பத்தில் 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ரிமாண்ட் அடிங்கன்னு சொன்னோம். ஒரு எம்பி பேரில் கொலை குற்றம் சாட்டப்பட்டுருச்சுன்னு எம்பி ஓடியக்கூடாது, சரண்டர் ஆகும்னு சொன்னோம். திமுக. பிஜேபியில் ஒருத்தனை என்கிட்ட காட்டுங்க, எடுங்க. இன்னும் என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியும் கேளுங்க. எவ்வளோதான் நீங்கள் என்னை மடக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மடக்கி பாருங்க, நான் பதில் சொல்கிறேன். இறுதியாக வந்து இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய நிதி நிலைமை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சுதந்திரமானதுக்கு அப்புறமே வந்து மொத்தமே வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா வெறும் 5 கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. அதாவது வந்து ஒட்டுமொத்த ஆட்சியுமே 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. திமுக மட்டுமே வெறும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்றது வந்து கம்பேரபிளே கிடையாது. சார் 2 விஷயம் பார்க்கணும். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆளை நம்பி ஒரு டீ கடைக்காரங்க கூட இங்கே டீ கடை ஆரம்பிக்க ரெடியாக இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதே நேரம் டீ கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் எடப்பாடியை நம்பி பணம் திரும்பி வருமானு தெரியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வரலாறு உண்டு. ஏன் ஒருத்தன் இப்போ நான் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு 10 கோடி ரூபா கடன் கேட்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, கொடுக்குறவன் என்ன கேள்வி கேட்பான்? திரும்பி கட்டுற தகுதி உனக்கு இருக்கா? உன்னோட பொருளாதாரம் என்ன? திரும்பி உன்னோட வளர்ச்சி விகிதாச்சாரம் என்ன? உன் லாபம் என்ன? நஷ்டம் எவ்வளவு? அப்போ லாபத்தில் எனக்கு நீ எவ்வளோ வட்டி கட்டுவ? ஏன் மனம் சேஃப்டியாக இருக்குமா? இதெல்லாம் கொடுக்குறவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இது மட்டும் சொல்லுங்க பதில். பார்ப்பான்ல. தமிழ்நாடு தொழிலில் எந்த அளவு வளர்ச்சி விகிதாச்சாரத்தில் வந்து ஜிடிபியை ரீச் பண்ணி கொண்டு கொடுத்து அதை பார்த்து அவன் எங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபைடு இருக்குது, உன்னோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகுது, அதனால் நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வந்துடும், உன்னோட வளர்ச்சிக்கும் அது யூஸ் ஆகும், தாராளமாக கொடுக்குறேன்னு கொடுத்தான். நாங்கள் வாங்கினோம், ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு வட்டி கட்டுறோம், தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒளிமறைவே கிடையாது. பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது. தெளிவாக சொல்கிறேன். இங்கே எங்கே நாங்கள் தப்பு பண்ணுறோன்னு சொல்லுங்கள். நீ மோடி கவர்மெண்ட் வரும்போது
40 கோடி என்னவோ இருந்தது. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்கு? எத்தனை லட்சம் கோடி இருக்கு? 1.5 லட்சம் கோடி கடனுக்கு மேலே இருக்கு. சாரி, 150 லட்சம் 150 லட்சம் கோடி கடன் இருக்கு உனக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீ எங்கே பண்ணேன்னு நான் திரும்பி கேட்குறேன். நிர்மலா சீதாராமனை திரும்பி கேட்குறேன். இத்தனை ஸ்டேட்டோட வருமானத்தையும் நீ வாங்கி கல்லா கட்டிக்கிட்டு வராக்கடன் பட்டியலில் நீ கொடுத்த லோனெல்லாம் வராமலே போட்டோம். நான் வராக்கடன் பட்டியலில் சேர்த்துட்றேன். 50 கோடி லோன் வாங்கினியா, ஒரு 10 கோடி பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுத்துரு, வராக்கடன் பட்டியலில் சேர்த்துட்றேன் அப்படின்னு நீ ஃப்ராடு பண்ணது. நீங்கள் வராக்கடன் பட்டியலை தள்ளுபடி பண்ணிவிட்டு பலாயிரம் கோடியை இழப்பீடுல கணக்கு காட்டி அந்த 1ஆம் நம்பர் ஃப்ராடு தான் நிர்மலா சீதாராமன், இன்க்ளூடிங் வித் மோடி. அப்போ அவங்களெல்லாம் விட்டுடுறீங்க. எங்களுக்கு நாங்கள் கடன் வாங்கினா அடுத்த நிமிஷம் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கு கடன் கொடுத்தவன் ரெடியாக இருக்கான். நாங்கள் அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு கடன் வாங்கி தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு அடுத்த கடத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் என்னப்போ தப்பு பண்ணுறோம்? தப்பே பண்ணலையே. தமிழக வளர்ச்சின்றீங்க. இருக்கிற இலவசத்தை ஃபுல்லாக இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து மக்கள் பக்கம் தெரிஞ்சிங்கன்னா புரியல. இப்போ நீங்கள் நிறைய அறிவிப்புகள் வந்து இந்த கடந்த 3 மாதங்களில் கொடுத்துருக்கீங்க. லேப்டாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட்டுட்டு இப்போ புதிய ஒரு ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து இந்த தேர்தலை நோக்கிய ஒரு அணுகுமுறை மாதிரி தானே இருக்குது. அது வந்து அப்பட்டமாக தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா 4.5 மன்னிக்கணும் மேடம், ஆண்டு எங்கள் பயணம் போயிட்டே இருக்கு, தேர்தல் தான் இடையில வருது. எங்கள் பயணம் போயிட்டே இருக்கு. நாங்கள் இன்னைக்கு நேற்று பயணம் பண்ணலையே. தமிழ்நாடு உருவானதில் யாரோட பங்களிப்பு அதிகம்னு உங்கள் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லி பாருங்க. டைடியல் பூங்காவில் ஆரம்பித்து இன்றைக்கி படித்தவன் ஐடி சாஃப்ட்வேர்லேருந்து ஒவ்வொன்றும் உதயமானது. தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட்டை திமுக உருவாக்குச்சு. இது எல்லாம் திமுக உருவாக்குனது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எல்லா டிபார்ட்மெண்ட்டே திமுக உருவாக்குச்சு. அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாடோட வளர்ச்சி திமுக கையில் இருக்குது. திமுக தான் தொடர்ந்து பயணிக்குது. தேர்தல் இடையில வருது. அது தேவைப்பட்டால் எங்களை வச்சுக்கோம், தேவையில்லைன்னா கொஞ்சம் 5 வருஷம் இறக்கி விடும். அடுத்த 5 வருஷம் திரும்பி எங்கள்கிட்டே வரும், திரும்பியும் தமிழ்நாடு வளரும். அது வளர்பிறை தேய்பிறையாக இருக்குது. எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் போயிட்டு சாக்கும். இல்லை, இந்த இலவசங்களையே தொடர்ந்து மக்கள் கிட்ட கொடுக்கறது எப்படின்னா அது இல்லவே இல்லை, அப்போ நான் அதை தாரேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வாங்குவீங்க. அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க சார். ஒன்றும் மாற்று கருத்து இல்லை மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடு தனி நாடானதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யோசித்து அவங்களுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தொழில் கற்றுக் கொடுத்து டெவலப் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா இப்போ எங்கள் வருமானம் எங்ககிட்டயே இல்லை. நான் 100 முறை உங்களுக்கு சொல்லி, எங்கள் வருமானம் எங்ககிட்டயே இல்லை. அதனால் எங்களால் அன்பேலன்சபிளாக நாங்கள் போகிறோம். ஒரு படிப்புக்கு இந்தியை படித்தா உனக்கு 3000 கோடி 2000 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறான். படிக்க முடியாதுறான்றோம். அவன் திணிக்கிறேங்கிறான், தடுக்கிறோங்கிறான், பணமே கொடுக்க மாட்டேன்ட்டான். இந்த 2000 கோடியால் பிள்ளைங்க ஸ்கூலில் கட்டடம் இடிஞ்சு விடுவது. கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லை, வேறு துறையிலேருந்து எடுத்து நாங்கள் அதில் போட்டு கட்டடத்தை கட்டுறோம். அப்போ மேனேஜ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். நிதி நெருக்கடியில் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறோம், வளர்ச்சி பாதையை நோக்கியும் போகிறோம். இது எல்லாம் வருமானம். ஒரு வருஷம் நாங்கள் வரி கொடுக்கலன்னா ஒன்றிய அரசு எங்களை விட்டுருவானா? நான் கேட்குறேன். நம்ம நிலமை வறுமையில் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி. தம்பியெல்லாம் பட்னியாக இருக்கான், வறுமையில் இருக்குது. அதனால் இந்த வருஷம் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியாது, நான் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் சொன்னால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை விட்டுருவானா? நடக்கிற கதையா? எதுவுமே நடக்கிற கதை இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஏங்க இலவசத்தை கொடுக்குறீங்க? இலவசத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழிலை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது தனிநாடு தமிழ்நாடு மலரட்டும், பின்னால் வருமானம் எல்லாம் எங்களுக்கே வரட்டும். நாங்கள் மீன் பிடிக்கிறதில்ல, மீனை கொடுக்கல, மீன் பிடிக்கவே சொல்லி கொடுக்குறோம். நன்றி நன்றி சார். மற்றவர்கள் சந்திச்சு பேசுகிறேன். நன்றி சார். மகிழ்ச்சி மேடம்.